ஆனால் இப்போ நீங்கள் வந்து நம்ம சேலம் மேற்கு மக்களுக்கு நீங்கள் மெயினாக அட்ரஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? இன்றைக்கு இந்த தொகுதியில் சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சனை என்றால் ஒரு 4-5 பிரச்சனை இருக்கின்றது. அது குறிப்பாக சேலம் மாநகராட்சிக்கு போதுமான குடிநீர் வசதி இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. 1. 2. பாதாள சாக்கடை திட்டம் இதுவரை சேலம் மாநகராட்சி துவக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை முழுமையான பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. இந்த சேலம் மாநகராட்சி பொறுத்தவரை சேலம் மாநகராட்சியில் 14 டிவிஷன்களும் சேலம் ஊராட்சி ஒன்றியங்களில் எனக்கு 20 ஊராட்சிகளும் மொத்தம் இருக்கின்ற இந்த பகுதிக்கு எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற்றவுடன் இந்த மண்ணின் மைந்தர் அவர்கள் 11 தொகுதியிலும் சேலத்தில் ஏற்கனவே ஒரு தொகுதி மட்டும் நாங்கள் கூட்டணியில் வெற்றி பெறல, அந்த தொகுதியும் சேர்த்து 11 தொகுதியும் வெற்றி பெற்று அண்ணன் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவரோடு இணைந்து இந்த சேலம் மாநகராட்சிக்கும் சேலம் மேற்கு சட்டமன்றத்திற்கும் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே வளர்ச்சி திட்டங்களை கட்டாயம் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய மத்தியில் இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டணியும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முதலமைச்சர் தலைமையில் இந்த கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு கட்டாயம் நானும் ஒருவனாக இருந்து பாடுபடுவோம். ஆகவே எங்களுக்கு இந்த முறை சேலம் மேற்கில் இருக்கின்ற மக்கள், சேலம் வடக்கில் இருக்கின்ற மக்கள் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்கள். மீதி இருக்கின்ற 9 சட்டமன்றத்திற்கும் இரட்டைலைக்கு வாக்களிங்கள். கட்டாயம் சேலம் மாவட்டம் வளர்ச்சி பெறும். கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சேலம் மாநகராட்சி மட்டுமல்ல சேலம் மாவட்டம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு எந்த நல்ல திட்டங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. சொல்ல வேண்டுமானால் நிறைய திட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்பட சொல்லலாம். ஆனால் குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இதில் உங்கள் பகுதியில் இருக்கின்ற சில பிரச்சனைகள் இது இருக்கின்றது என்று எங்களுடைய கவனத்திற்கு அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை எங்களுக்கு கவனத்திற்கு சேலம் ஆத்தூர் 360 சேனல் மூலியமாக கமெண்ட்டில் நீங்கள் போய் சென்று அதில் பதிவு செய்தால் அதற்கு என்னுடைய ஏதாவது பதில் இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்கு அதற்கான பதிலும் இந்த நேரத்தில் தருவோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சேலம் ஆத்தூர் 360 இன்றைக்கு பல பகுதியில் இன்றைக்கு பிரபலமாக மக்கள் மத்தியில் சென்றடைந்து அந்த செய்திகளை மக்கள் அதிகம் பகிர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் எங்களிடம் இது மக்களுக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை கவனம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற சேலம் ஆத்தூர் 360 சேனலுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மேலும் மேலும் இவர்கள் இன்னும் நிறைய உறுப்பினர்களை சேர்த்து மேலும் நல்ல வளர்ச்சி பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் எங்கள் சேலம் ஆத்தூர் 360 சேனல் சார்பாக நீங்கள் வெற்றி பெற அமோகமான வாழ்த்துக்கள் அண்ணா, மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றிங்கண்ணா.